மாரல் சர்டனிட்டின்னா என்ன நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாரல் நிச்சயம்னா நம்ம எல்லாமே ஒரு மாரல் க்ரீச்சர். நம்ம மாரல்னு சொன்னாலே எது சரி எது தவறு என்று அறியக்கூடிய ஒரு அறிவு, அதான் மாரல்ன்றோம். மாரல் க்ரீச்சர்னால் நம்ம சிருஷ்டிக்கப்பட்ட போதே அப்படிப்பட்ட ஒரு திறமை உடையவர்களாக, அப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நல்லது கெட்டதுன்றதை நிர்ணயிக்கக்கூடியவர்களாக, அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக, அதன் அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாருக்குள்ளுமே இருக்குது. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படலாம் சரி, நம்ம எல்லாம் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கோம். அவர் நல்லவர் இல்லையா? அவர் நல்லவர், ஏன்னா அவர் மாரல் க்ரீச்சர். அதே போல் நம்மளும் நல்லவர்களாக இருக்கிறதுக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் பாருங்கள், ஒரு நல்ல செயலை செய்யும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு கெட்ட செயலை செய்யும்போது நமக்கு குற்ற உணர்வு, அவமான உணர்வு, இதெல்லாம் நம்மளை பாதிக்குது. தூக்கம் கூட வரமாட்டேங்குது இல்லையா? தவறு செய்யும்போது நம்மளை அது பாதிக்குது. ஏன்னா நம்ம மாரல் க்ரீச்சர்ஸ், அதோடு தான் தினந்தோறும் வாழுகிறோம். மாரல் இதுன்றது, நேச்சர்ன்றது நம்மோடு பிறப்பிலே வந்துடுது. நம்ம அப்படி தான் உண்டாக்கப்பட்டிருக்கோம். தேவனுடைய சாயலில் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அது இந்த மாரல் நேச்சர் எப்படி வேலை செய்யுது? நமக்கு சித்தம் கொள்ளுகிற ஒரு திறனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், தீர்மானிக்கக்கூடிய திறனை. நான் தீர்மானிக்கணும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எது நல்லது எது கெட்டதுன்றது அடிப்படையில் நான் என்ன செய்ய போகிறேன்றதை தீர்மானிக்க வேண்டும். தீர்மானித்து அதன்படி நான் செய்ய வேணும். அப்போ மாரல் சர்டனிட்டி, நிச்சயம்ங்கிறது அது என்ன விதமான நிச்சயம், அது என்ன விதமான உறுதி? அது என்னுடைய அந்த மாரல் நேச்சர் இருக்குது பாருங்கள், அதிலிருந்து நான் எடுக்கிற தீர்மானங்களில் உருவாகிற உறுதி. அப்படிப்பட்ட உள்ளம், அப்படிப்பட்ட குணம், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நான். மாரல் நேச்சருடைய மனுஷன். எது நல்லது எது கெட்டதுன்றது எனக்கு தெரியுது, விளங்குது. அதன் அடிப்படையில் வாழுகிறவன். அதன் அடிப்படையில் நான் தீர்மானங்கள் எடுக்கிறேன் பாருங்கள். அதன் அடிப்படையில் சில நிச்சயங்கள் எனக்கு உண்டாகிறது. ஒரு உதாரணம் சொன்னால் விளங்கும் இது நல்லா. ஒரு ஆள் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல விசுவாசின்னு நினைக்கிறீங்க. சொல்கிறாரு, இப்படி என்னுடைய மனைவியும் நானும் 20 வருஷமாக ஆச்சு திருமணமாகி, நாங்கள் நல்லா இருக்கிறோம், நாங்கள் சாகிற வரைக்கும் இணை பிரியாமல் நாங்கள் இருப்போம் அப்படின்றார். எப்படி அவ்வளோ நிச்சயமாக சொல்கிறாரு? சாகிற வரைக்கும் இணை பிரியாமல் இருப்போன்றதை நிச்சயமாக சொல்ல முடியுமா? பிரியவே மாட்டோம். மரணம் நம்ம பிரிக்கும் வரைன்னு ஆரம்பித்தாச்சு, மரணம் நம்ம பிரிக்கும் வரை இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறார். எங்கேருந்து வருது அந்த நிச்சயம்? இந்த நிச்சயத்தை தான் மாரல் சர்டனிட்டின்னு சொல்கிறோம். எங்கே இருந்தது? பொண்ணுடைய அப்பா எழுதி கொடுத்தாரா? நான் கேரண்டி கொடுக்குறேன், உனக்கு பண்ணிக்கோ, சாகிற வரைக்கும் உன்னை விட்டு பிரிய மாட்டாள் அப்படின்னு எழுதி கொடுத்தாரா? கிடையாது. இல்லை மாப்பிள்ளை அப்பா எழுதி கொடுத்தாரா? கிடையாது. எப்படிங்க இவர் சொல்லலாம் மரணம் வர்ற வரைக்கும் நாங்கள் பிரியவே மாட்டோன்னு? இவ்வளவு நிச்சயம் இவருக்கு எங்கேருந்து வந்தது? இதுக்கு பேர் தான் மாரல் சர்டனிட்டி. எங்கேருந்து வந்தது? இவருக்கு அவருடைய குணத்திலேருந்து வருது, அவருடைய சித்தத்திலிருந்து வருது. தீர்மானிக்கக்கூடிய திறன் எங்கேருந்து தீர்மானித்தார்? எங்கேருந்து இந்த குணம் வந்தது? முதலாவது தேவனுடைய சாயலில் அவர் உருவாக்கப்பட்டிருக்கிறார். இவர் விசுவாசியாக இருக்கார். விசுவாசியாக இல்லாதவங்க கூட சொல்கிறேன், கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன் தானே. அப்போ உள்ளேயே எது நல்லது எது கட்டுதுன்னு தெரியுது. ரட்சிக்கப்படாதவர்கள் கூட, உலகத்தில் இருக்கிறவர்கள் கூட திருமணம் செஞ்சுக்கிட்டு நல்லா தான் வாழ்கிறாங்க. நிறைய பேர் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எப்படி? அவங்களுக்கு உள்ளே தெரியுது, அதுதான் நியாயம், அதுதான் நேர்மை, அதுதான் நல்லது, அப்படி தான் நான் நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மாரல் நேச்சர் அவங்களுக்கு இருக்குது. அவருடைய இயல்பே அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டதுனால அப்படி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விசுவாசியாக இருக்கிறதுனால இவனுக்கு கடவுளுடைய சித்தம் நல்லா தெரியுது. கடவுளுடைய சித்தமும் தீர்மானமும் நல்லா தெரியுது. கடவுளுடைய சித்தம் என்ன? திருமணத்தை குறித்து என்ன சித்தம் கடவுளுக்கு? பாருங்கள், மார்க் 10ஆம் அதிகாரத்தில் 6லேருந்து 9 வசனம் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்க வேணாம், நான் சொல்கிறேன். அதில் விவாகரத்தை பற்றி கேள்வி கேட்டு வர்றாங்க. இயேசு இந்த உலகத்தில் இருந்தப்போ விவாகரத்தை பற்றி பல கேள்விகள் எழுப்புகிறாங்க. அப்போ அதுக்கு பதில் சொல்லும்போது இயேசு என்ன பண்ணுறாரு? இப்படி பதில் சொல்கிறாரு. ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இது எங்கே இருக்குது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இருக்குது. ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்குது. அதை எடுக்கிறாரு. எடுத்து அப்படியே சொல்கிறார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஏன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்? எதுக்கு அதை சொல்கிறாரு? எதுக்குன்னா, திருமணம் என்பது கடவுளுடைய எண்ணத்திலேருந்து உருவான ஒரு அற்புதமான ஒரு காரியம். திருமணங்கிறது ஏதோ நம்ம ஊர் பெரியவங்க கொண்டு வந்த ஒரு காரியம் கிடையாது. கடவுள் எண்ணி பார்த்து மனுஷன் இப்படி தான் வாழணும்னு ஒரு தீர்மானம் பண்ணி
அதுக்காகவே மனுஷனை வெறும் ஆணாகவோ வெறும் பெண்ணாகவோ உண்டாக்காமல் 2 வேறு இனங்களாக உண்டாக்கியிருக்கார். ஆண் என்றும் பெண் என்றும் உண்டாக்கியிருக்காரு. ஏன்னா புருஷன் மனைவியின் வாழ்ந்து அதன் மூலமாக பிள்ளைகள் உண்டாகி அப்படி குடும்பங்கள் உண்டாக வேணும், அதனால் பூமி நிரம்ப வேணும்னு அப்படி விரும்பி அப்படி உண்டாக்கி இருக்கிறார். அதைத்தான் சொல்கிறார் இயேசு. விவாகரத்து நியாயமானு கேட்குறவனுக்கு பதில் எப்படி கொடுக்குறாரு? முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கப்பா, திருமணமே கடவுளுடைய திட்டம், தீர்மானம். அதுக்குன்னே மனுஷனை இப்படி உண்டாக்கியிருக்காரு. 2 வேறு இனங்களாக ஆண் என்றும் பெண் என்றும் உண்டாக்கியிருக்காரு. திருமண வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்கிறதுக்காக அப்படி உண்டாக்கியிருக்காரு அப்படிங்கிறார். 2வது என்ன சொல்கிறார் அடுத்த வசனத்தில்? இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்னு சொல்லிட்டு அப்புறம் இருக்கிறார்கள்ன்றார். சரி, இது எங்கேருந்து வருது? இது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலேருந்து வருது. ஆதாம் கிட்ட கொண்டு வந்து ஏவாளை நிறுத்துறாரு இல்லையா? நிறுத்தினோன்னு அவன் என்ன சொல்கிறான்? இவளின் மாம்சத்தின் மாம்சம் எலும்பும் எலும்புமாய் இருக்கிறாள். இது நிமிஷம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான்னு சொல்கிறாங்க பாருங்க இல்லையா? அதை வச்சு சொல்கிறாரு அதை. சரி, அதை அப்படியே கோட் பண்ணுறாரு. அது கடைசியில் 3வது அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறார்? ஆகையால் தேவன் நினைத்ததே மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன். முதல் 2 காரியத்தையும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறத அப்படியே கோட் பண்ணிட்டார். ஆதியில் மனுஷரை சிருஷ்டித்த தேவன் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:27 இருக்குது. இது நிமித்தம் புருஷனானவன் தன் மனைவி விட்டு தன் தாயின் தகப்பனை விட்டு மனைவியோட இசைந்திருப்பான். இது 2ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் இருக்கிறது, கோட் பண்ணிட்டாரு. ஆகவே கடைசி என்ன சொல்ற? ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன்றது இவருடைய சொந்த இது, இவர் வார்த்தைகள். இவர் என்ன சொல்றாரு? அங்க அப்படி இருக்கிறதுனால நான் சொல்லுகிறேன், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவுள், பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ திருமணத்தை குறித்து கடவுளுடைய சித்தம் என்ன, வேதம் என்ன போதிக்குதுன்றதெல்லாம் இந்த மனுஷனுக்கு தெரியுது. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது. தேவன் திருமணத்தை 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்நாள் முழுக்க வாழும்படியாக நியமித்திருக்கிறார். அப்படி தான் உண்டாக்கியிருக்கிறார். அது ஒரு உடன்படிக்கை. இது ஒரு விளையாட்டு காரியங்கள் இதை பிரிக்கிறது, ஒன்றுமில்லாமல் ஆக்கிறதெல்லாம் சரி கிடையாது அப்படிங்கிறத இயேசு போதிக்கிறார். வேதம் முழுக்க அது போதிக்கிறது. மோசேயின் காலத்தில் உண்மைதான், அதை அனுமதிச்சாங்களேன்னு சொல்லும்போது சொல்கிறாரு, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தமாக அந்த தள்ளுதல் சீட்டை பெற்றுக்கொண்டு போகலான்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், ஏன்னா ஒரு சீட்டு கூட இல்லாமல் அனுப்பிச்சி வச்சான். இவன் இஷ்டப்பட்ட நேரத்துக்கு அனுப்பிச்சி விட்டுறது, இவன் போய் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறது. அவன் என்ன பண்ணுவான்? அதனால் தள்ளுதல் சீட்டு கொடுத்து ஒரு நியாயமாவது நடந்துக்கார் ஒழிய அது ஒருபோதும் தேவனுடைய சித்தம் கிடையாது. ஆனால் நடக்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு பேப்பராது கொடு அப்படின்னு சொல்லி அந்த அப்படி தான் வேதவசனம் போதிக்குது. அது நியாயம்னு போதிக்கல. கடவுளுடைய சித்தம் தீர்மானம் என்ன? விவாகரத்து கடவுளுடைய சித்தம் இல்லை. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன். பிரியாமல் இணைஞ்சு இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம். இதெல்லாம் தெரிஞ்சு தான் இதுக்கு கீழ்ப்படுகிற ஒரு விசுவாசி, இதன்படி வாழுகிற விசுவாசி, ஆண்டவரை நேசிக்கிற விசுவாசி, ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிற விசுவாசி ஆண்டவருடைய இந்த சித்தத்தையும் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான். அவன் தன்னுடைய எண்ணத்தில் அதை வைக்கிறான், மனதில் வைக்கிறான், உள்ளத்தில் வைக்கிறான், அதன்படி வாழுகிறான். அவனுடைய மனைவியும் அதன்படி வாழுகிறாள். 2 பேரும் அப்படி வாழ்ந்து தான் 20 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க. எல்லா விதத்துலேயும் எல்லா காரியத்திலையும் இப்படி கடவுளுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சு அதன்படி தான் வாழ்கிறாங்க. அதுதான் கிறிஸ்தவன். அந்த நிச்சயம், அதனால தான் இவனுக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்குது. கடைசி வரைக்கும் நாங்கள் பிரிய மாட்டோம், பிரியாமல் வாழுவோங்கிற நிச்சயம் எங்கேருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து, தேவனுடைய சுவாபத்திலிருந்து, தேவனுடைய சித்தத்திலிருந்து, அதிலிருந்து இவனுக்குள்ளே இவனுடைய பண்பாக, இவனுடைய சுவாபமாக, இவனுடைய சித்தமாக அது ஆகிவிட்டது இல்லையா? ஒரு மாரல் சர்டன்டி. அந்த மாரல் சர்டன்டி அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை தருது. இந்த மாரல் சர்டன்டி இருக்கிறவன் நிம்மதியாக தூங்கலாம். நாளைக்கு மனைவி விட்டு போயிடுவாளோன்னு நினைக்கிறோம், தூங்க முடியாது இல்லையா? புருஷன் விட்டு போயிடுவானோன்னு நினைக்கிற மனைவியும் தூங்க முடியாது. நிம்மதியாக தூங்கலாம். எந்திரிக்கும் போது மகிழ்ச்சியோடு எந்திரிக்கலாம். பிரச்சனைகளையும் வாழ்க்கையும் தைரியமாக எதிர்கொள்ளலாம். ஏன்னா இது ஒரு சர்டன்டி, நிச்சயம். நம்ம எல்லாமே அந்த மாதிரி நிச்சயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேத்தமேட்டிக்கல் சர்டன்டி கிடையாது, லாஜிக்கல் சர்டன்டியும் கிடையாது. லாஜிக்காக பார்த்தா நாங்கள் நிறையா டிவோர்ஸுங்க இப்போது அப்படி மாறினது. அப்புறம் நம்மளுக்கே விட்டு போயிடும். யாருமே சந்தோஷமாக இல்லைங்கன்னு அப்புறம் இன்னும் விட்டு போயிடும். ஐயோ எல்லாருமே சந்தோஷமாக இல்லைன்னா நம்ம மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? நம்ம லாஜிக்கல் சர்டன்டியை பார்க்குறது கிடையாது. மற்ற மேத்தமேட்டிக்கல் சர்டன்ட்டி யாரும் தர்றதில்லை நமக்கு.
ஒரு நிச்சயம் இருக்கிறது, ஒரு உறுதி இருக்குது. அது என்ன? என்னுடைய குணத்தை எனக்கு தெரியும், ஆண்டவருடைய சித்தம் எனக்கு தெரியும், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியும், அவர் உண்மை உள்ளவர், அவர் நல்லவர், நானும் அது போலவே உண்மை உள்ளவனா நல்லவனா இருக்கணும்னு எனக்கு தெரியும், என் மனைவியும் அப்படியே இருக்கிறா தெரியும். அப்படி தான் மனுஷன் கால்குலேட் பண்ணுறான். அதனால தான் அவன் சொல்கிறான் 20 வருஷம் இருந்தோம் இனிமேலும் இருப்போன்றது. அதிலிருந்து தான் வருது, அந்த நிச்சயம்ங்கிறது அதிலிருந்து தான் வருகிறது.